இந்த சொசைட்டில எல்லாருமே அவங்க ஆரம்பிக்கிற விஷயங்களை கடைசி வரைக்கும் சரியா செஞ்சு முடிச்சிடறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நீங்க ஆரம்பிச்ச விஷயத்த முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கிட்ட ஒரு ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி தொடர்ந்து அந்த வேலையை நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நாள் ஜிம்முக்கு போறதுனால உங்களோட பாடி பில்ட் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு நாள் நீங்க புக்ஸ் ரீட் பண்றதுனால உங்களோட ஐக்யூ லெவல் டெவலப் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு நாள் நீங்க கஷ்டப்படுறதுனால உங்க வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இதை நீங்க தொடர்ந்து 325 நாள் ஃபாலோ பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நாள் நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கை மாறும். பட் இதை ஃபாலோ பண்றதுக்கு ஒருத்தர் உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் an எமோஷன், அது கொஞ்ச நாள் கரைஞ்சிரும். பட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹையர் லெவல் ஆஃப் டிசிப்ளின். பட் இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க தோத்து போனதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய வலி இதை விட ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ வாழ்க்கையில தினம் தினம் சின்ன சின்ன வழிகளை அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்களா, இல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட போறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும்.